ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இதில் சில முக்கியமான பதிவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் மாமல்லபுரத்தில் வந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு ஒன்று நடத்தினார். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க. கிறிஸ்துவ சபையிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. தளபதி விஜய் ஸ்பீச் கொடுத்தாரு. எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அந்த நிகழ்ச்சியில் நிறைய குழந்தைகள் தளபதி விஜய்களுக்கு பரிசளிக்கிறது அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போது இதுக்கும் சில திமுக ஒப்பிகளாகட்டும், இந்த பிஜேபி சேர்ந்த சங்கிகள் இருப்பாங்கள்ல, ஒரு விஷயத்தை கிளப்பிட்டானுங்க. என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து இந்த கிறித்தவ கும்பல் இருக்குது, அவர் இயக்கிறதே வந்து இவங்க தான் அப்படின்னு மாதிரியான ஒரு பிம்பமெல்லாம் கிடையாது, ஒரு காமெடி. ஜஸ்ட்டு போகிற போக்கில் ஒரு சும்மா யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தோன்னா போகிற போக்கில் வந்து நம்ம செம்ம காமெடி சொல்ல போகிறோன்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா மொக்க காமெடி சொல்லுவாங்கள்ல, அதை கேட்டு நம்ம ஜோக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த லெவலில் ஒரு காமெடி சொல்லியிருக்காங்க. நம்ம சிரிச்சுட்டு கடந்து போயிடுறது நல்லது. மற்றபடி அவர் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படின்னு ஒன்று நடத்தி எல்லாமே சிறப்பாக பேசியிருந்தாங்க. நம்மளோட கட்சியினோட முதல் நோக்கமே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி தற்கொலைகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா அது புரியாது. அதனால் நம்ம அதை விட்டுட்டு அதில் பெரிய அளவில் இல்லாமல் வேறு ஏதாவது இன்னும் பெரிய அளவு இஷ்யூ கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம். இந்த விழா ரொம்பவே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் வரணும்ல, விஜய் அவர்கள் கதற விட்ட விஷயம்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க ஏன் இப்போ வந்து விஜயில் இப்படி கிடைக்கிறாங்க அப்படின்றக்காக தளபதி ஆல்ரெடி ஈரோட்டில் கிளப்பிவிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை இன்னும் யாரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அமைச்சர் சேகர்பாபு முதற்கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கு, என்ன ஃபங்க்ஷனு அவங்களாம் என்ன ஃபங்க்ஷன் நடத்துனாங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியுது. அவங்களே பார்த்தோன்னா புகழ்ந்துக்கிட்டே ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. நேற்று கூட வந்து உதயநிதி பிறந்தநாள் விழாவில் வந்து விபத்து ஒன்று நடந்துச்சு. அதுக்கு உதயநிதி தான் காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மார்னிங்கே போட்டிருக்கு. அதில் நிறையா முக்கியமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. மறக்காமல் அந்த பதிவை செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் லூஸ் தன்மா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன்லாம் அமைச்சர் சேகர்பாபு பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் அப்படின்னா, போகும்போது விடை வரும்போது சொல்லிட்டு போகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற வரையில் எங்கள் தமிழகத்தை எந்த தீய சக்தியாக மாற்றி படைக்க முடியாது. தூய சக்தியாக எங்கள் இருவரும் வலம் வருவார்கள். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எப்படி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே வர முடியாது. தூய சக்தியாக நாங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு போகிறார். தளபதி பேசினார்ல ஈரோட்டில், திமுக ஒரு தீய சக்தி, தாவேக ஒரு தூய சக்தி அப்படின்னு பேசினார்ல. இப்போ அப்படியே ஆப்போசிட்டை மாற்றி எந்த ஒரு தீய சக்தினாலையும் திமுகங்கிற தூய சக்தி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி அமைச்சர் பாபு பேசியிருக்காரு. அவர் பேசிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகியிருக்காங்க. இப்போ சீமான் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு பல விதமான கேள்விகளை பல விதமான மோசமான விஷயங்களெல்லாம் பேசியிருப்பார் இவங்க மேலே. அதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவரெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கலை. இவரெல்லாம் எப்படி மேலே வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்தோன்னா அந்த நாம் டம்மி கட்சி அவங்க தொடரதே இல்லை. ஆனால் விஜய் அவர் புதுசாக வந்திருக்காரு, 2 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் அவரை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லைம்பாங்க. பயம் இல்லாமே வந்து இந்த மேடைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாவைக்க மாதிரி தீய சக்தியெல்லாம் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புலம்புவாங்க. இதுதான் பார்த்தோன்னா இவங்களுக்கு பயம் இல்லாதது. விஜய் சொன்ன மாதிரி எனக்கு பயம் இல்லை அப்படின்னு நடிங்கிட்டே சொல்கிற மாதிரி, அது உள்ளே பார்த்தோன்னா அப்படியே கிடுக்கிடுன்னு நடிங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ பேசின பேச்செல்லாம் பார்த்தோன்னா பயத்தின் வெளிப்பாடு. அதில் எந்த மாற்றங்களும் அமைச்சர் சேகர்பாபு பேசிட்டு போயிருக்காரு. அதாவது அவரை பெரிய அளவில் பார்த்தோன்னா கட்சியில் தூக்கி பிடிப்பாங்க. முக்கியமாக யார் அப்படின்னா, சத்யராஜோட மகள். அவங்க பேர் என்னமோ ஒரு நினைக்க பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த சத்யராஜோட மகள் தான் வந்து சேகர்பாபு, ஒரே சூரியன் ஒரே சேகர்பாபு அப்படின்னு பில்டப்பெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஒரே சூரியனே பார்த்தோன்னா இறங்கி விஜய் பேசுகிறதுக்கு புலம்பிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்தளவுக்கு பயம் ஒர்க் அவுட் ஆகுது. நம்மளுக்கு அதுதான் தேவை. சரி, ஓகே, இந்த சைடு இவர் கதறிட்டு இருக்காரு அப்படின்னா, இவங்க இன்னொரு ஆளை கதற சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா, அப்பப்போ வந்து இந்த சர்க்கஸில் வந்து கோமாளி காமெடி பண்ணிட்டு போகும்ல, அந்த மாதிரி ஒரு நபர் பார்த்தோன்னா திமுகவுக்கு வருவார். யார் அப்படின்னா, நம்ம திண்டுக்கல் லியோனி அவர்கள். அவர் அப்பப்போ இறக்கி விட்டு சில திமுக நபர்களை குஷிப்படுத்துறதுக்காக அது பேசி பார்த்தோன்னா சில காமெடியான கிளிப்புகளை பேசிட்டு போவார். நம்மளும் பார்த்து சிரிப்போம். ஏன்னா ஜோக்கரை பார்த்தா சிரிப்பு தான் வரும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஜோக்கருங்கிறவங்க எல்லாத்தையும் மகிழ்விக்கக்கூடியவங்க, மகிழ்விக்கிறாரு. நம்மளும் சிரிப்போம். அவர் சொன்னால் கூட நம்ம சிரிச்சுட்டு தான் போவோம், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதில் அவர் புதுசாக ஒன்று பேசியிருக்காரு. கோமாளி கூட பார்த்தோன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, கோமாளி வேஷம் போட்டுட்டு வந்து காமெடி பண்ணுவாங்க. அந்த வேஷத்தை கழிச்சிட்டு அவங்க பார்த்தோன்னா ஒரு நார்மலான மனுஷனாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஜோக்கரு நார்மலான கெட்டப்பில் இருக்கும்போது கூட அந்த கோமாளி மாதிரியான சில வேலைகளை பேசிகிட்டு இருக்காரு, சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றது தான் குபீர் சிரிப்பு மூமெண்ட்டு. இறங்குன்னா அதுக்கப்புறம் தான் நான் முத்தம் கொடுப்பேன். இது ஏற்கனவே என் தலைவர் பல இளைஞரணி மாநாட்டில், எங்கள் தலைவர் இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் மரத்தின் மீது நின்று கொண்டிருந்த நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களை பார்த்து, மரத்தை விட்டு இறங்குங்கள், அதுவரை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அனைவரையும் மரத்தை விட்டு இறங்க வைத்து விட்டு அப்புறம் பேசினார். இதுலயுமா காப்பி அடிக்கிறது ஒரு மனுஷன்? என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் என்ன சொல்ல வராருன்றது புரியல. இப்போ உதயநிதியோ ஸ்டாலினோ பேசிட்டு இருக்கும்போது யாரோ மரத்தில் ஏறிட்டாங்களாமா. சரி, ஏறிட்டாங்க. அவங்கள கீறானுங்கன்னு அவங்க சொன்னாங்களாமா. சரி, இறங்கிட்டாங்க. அது வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு உதயநிதி சொன்னாராமா. அதை வந்து விஜயில் காப்பி அடிச்சிட்டாராமா. என்ன அது?
ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எனக்கு சத்தியமாக புரியல. இப்போது நம்ம கண்ணு முன்னாடி கட்சியெல்லாம் விட்டுருங்க, ஏதாவது விட்டுருங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பையன் அவ்வளோ பெரிய மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கான். ஏறிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்குது, கீழக்கெல்லாம் விழுந்துருவானோ ஏதோ ஆயிருமோ அப்படின்னு பயந்துட்டு நம்ம தம்பி கீழே இறங்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்லை நீ இன்னும் மேலே ஏறு, மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணு அப்படின்னா சொல்லுவாங்க? இல்லை கீழே இறங்குன்னு தான் சொல்லுவாங்க, ஒரு அட்வைஸ். அது எல்லாருமே காமனாக ஒரு சின்ன பையன் கூட பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது யாராக இருந்தாலும் மேலே ஏறாத கீழே விழுந்துருவே கீழே இறங்குன்னு தான் சொல்லுவாங்க. இது மனிதனோட இயல்பு, அடிப்படை தன்மை. ஒரு மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் பேசத்தான் செய்வான். இந்த விஷயத்தை தளபதியும் பேசினார், உதயநிதியும் பேசினார், பேசிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை எடுத்துகிட்டு இந்த திண்டுக்கல் லியோனி எங்கே கம்பேர் பண்ணுறாரு பாருங்கள். இதை விஜய் காப்பி அடிச்சிட்டாராமா. எப்படி உதயநிதி இறங்கினாதான் நான் பேசுவேன்னு சொன்னது, இங்கே விஜய் காப்பி அடித்து நீ இறங்கினாதான் நான் மொத்தம் கொடுப்பேன்னு பேசுகிறதும் இதெல்லாம் கூடயே காப்பி அடிப்பாங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் சொல்கிற கொஞ்சம் கூட 1% மனசு ஜென்மமாக நீ கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்கா, நாலேஜ் இருந்தது? என்னையா பேச வர்றீங்க? வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசிங்கன்னு சொல்ல தோணுது. யாராக இருந்தாலும் இதில் என்ன காப்பி பண்ணுறதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. இந்த அளவுக்கு திமுக இறங்கி, அதாவது என்ன டாப்பிக்கே கிடைக்க மாட்டேங்குது, கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது விஜய் பேசுறதுக்கு. நம்மளை வச்சு தான் ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சு செய்கிறாரு, நம்மளுக்கு எந்த கண்டென்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சரி ஏதோ ஒரு தற்கொலைத்தனமான கமெண்ட்டை பேசிவிட்டு போ அப்படின்னுக்காக இதெல்லாம் ஒரு விஷயம் எடுத்து பேசிகிட்டு இருக்காருங்க காப்பி அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் நிஜமாலும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரலையா? அங்கே உட்காந்துட்டு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கும் அவ்வளோ தற்கொலைகளாக அங்கே இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. எதை காப்பி பண்ணுவாங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் வேணாமா? இதெல்லாம் ஒரு விஷயம் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களோட மூளை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். திமுகவோட மூளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இந்த கார்ல 2 வீலர் எல்லாம் போறப்ப ரோட்ல இருக்கிற நாயை அந்த 2 வீலரை பார்த்து பின்னாடியே குலைச்சிட்டு வரும், பாத்துருக்கீங்களா? துரத்திக்கிட்டே வரும். எதுக்கு துரத்துதுன்னு இது வரைக்கும் அந்த நாய்க்கே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வண்டியிலே போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நாய் நம்மளை துரத்திட்டே வரும், உள்ளன்னு குலைச்சிட்டு வரும். அது நாய் எதுக்கு துரத்துதுன்னு நம்மளுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னத்தை சொல்கிறாரு? விஜய் அவர்கள் பின்னாடி ஓடுற எல்லாருமே பார்த்தோன்னா இவர் நாய் அப்படின்னு கேவலப்படுத்துறாரு. யார்? திமுக ஆட்சியில் உட்கார வச்ச அதே மக்களை இவங்க இந்த திண்டுக்கல் லியோனி நாயின்னு பேசுகிறாரு. அதாவது நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்களை மாதிரி அப்பப்போ சீசனுக்கு பார்த்தோன்னா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறக்காக சில எலும்பு துண்டிகள்லாம் தூக்கி போடுவாங்க திமுக நபர்கள். அப்போ கபுக்குன்னு கப்பிட்டு போகிறது யார் அப்படின்னா நீங்கள். அப்போனா அந்த முக்கியமான நீங்கள் சொன்னீங்களே அந்த பேரை கூட நான் சொல்ல வரும்ல, அது கூட பார்த்தோம்னா நீங்களாம் தகுதி இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் சொல்லி தான் அவங்க வேறு வழி இல்லை. அந்த ஒரு இது நீங்கள் தான், மக்கள் கிடையாது. திமுகவுக்கு முட்டு கொடுக்குறக்காக எது காப்பி பேஸ்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுகிற அளவுக்கு பார்த்தோன்னா ரொம்பவே தரங்கிட்டு போய் அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இங்கே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான். அதெல்லாம் மக்கள்லாம் கிடையாது. திமுகவில் இருக்கிறவங்களோட எல்லாத்தையும் அந்த மூளையை பாருங்களேன். திமுக ஆதரவிச்சா பார்த்தோன்னா பயங்கரமாக என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆதரிச்சாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆதரிக்கலைனாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆதரிச்சா பார்த்தோன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்தோன்னா இவங்க சொல்ல மாட்டாங்க. இது நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு. அவருடைய உண்மையான ஒரு தொண்டன், ரொம்பவே தீவிரமாக இருப்பார் போல். அவருக்கு சால்வை போட போகிறார். உடனே அந்த சால்வை பிடிங்கிட்டாங்க, போடவில்லை. அவர் டப்புன்னு காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து ஏதோ சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் இப்படியே நின்றுருக்காரு. அப்போ காலில் கூட எந்திரிப்பா அப்படின்னு கூட சொல்லலை, சரி பரவாயில்லன்னு கூட சொல்லலை. அந்த பவுன்சர்ஸ் பார்த்தோன்னா அவர் இழுத்துட்டு போகிறாங்க, இவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு. எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு நாகரிகமற்ற செயல் இது. இதை ஸ்டாலின் பண்ணுறாரு, முதல்வர் ஸ்டாலின். இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன அவங்களோட ஆதரவு கொடுக்குற தொண்டர்களையும் மதிக்கிறது இல்லை. அப்புறம் ஆதரவு கொடுக்காதவங்க மட்டும் இப்படி மதிப்பாங்க. விஜய் பின்னாடி போனால் இப்படி பேசதான் செய்வாங்க. விஜய் பின்னாடி போகிற எல்லாருமே தற்கொலைகளும்பாங்க. இந்த மாதிரி நாய்ங்கன்னு சொல்லுவார் இவர் மாதிரியான ஆட்களை வச்சு பார்த்தோன்னா திமுக பேச வைக்குது. மக்கள் எல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு நாய்ங்க மாதிரி தெரியுறாங்க. அப்போ போன தேர்தலில் பார்த்தோன்னா இதே மக்கள், இதே விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களே பார்த்தோன்னா இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னா இவங்களோட தொண்டர்களை எந்த கேவலப்படுத்துவாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இவங்க ஊப்பிங்களை நினச்சிட்டு இருக்காங்க திமுக தாண்டி வேறு எதுவுமே கிடையாதுரா அப்படின்னு மாதிரி. உங்களையே அவங்க மதிக்கிறது இல்லைடா, முதல்ல அதை புரிஞ்சுங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது. அப்புறம் நேரவர்களெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களோட தொண்டர்களை அடித்து விரட்டுறாரு. ஸ்டாலின் அவர்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறி ஒருத்தரை கன்னத்தில் ஏறிடுறாரு. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு நபர் கோயிலுக்குள்ளே போனதுக்காக திமுகவோட எம்எல்ஏ ஒருத்தர் கேவலமாக பேசி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி ஊர் முன்னாடி பார்த்தோன்னா அசிங்கப்படுத்துறாரு. பொன்முடி ஓசியில் போகிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் என்னடா அப்படின்னா நாங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் தானே ஃபேர் லெவல் லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி போடுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு, கேவலப்படுத்துறாரு. இந்த மாதிரி இந்த திமுக நபர்கள் மக்கள் கேவலப்படுத்தாத இடம் நீ ஏதாவது இருக்கா? இந்த பொன்முடி சைவம் வைணவம் அப்படின்னு பார்த்தோன்னா கேவலப்படுத்தினார்ல. இன்னும் என்ன தான் இவங்க சொல்லாமல் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் பேசியாச்சு. ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் நீ என்ன எனக்காக ஓட்டு போட்ட அப்படின்றது. மக்களை எல்லா விதத்துலையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறது, ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அது திமுக நபர்கள் தான். அது உதயநிதியிலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் வந்தாச்சு. அமைச்சர்கள் எல்லாருமே தத்தான் பண்ணுறாங்க.
ஆனால் திமுக தான் நல்ல கட்சி அப்படின்னு ஊப்பிகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட கொள்கை கோட்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கொள்கை, இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ரேஞ்சுக்கு. இப்போ மக்களை நாய்கள் அப்படின்னு ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை பார்த்தோன்னா நாய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எடுத்து பார்த்தோம்னா பயங்கரமாக வைரல் பண்ணணும். திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளை நாய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வைரல் பண்ணணும். மக்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க. இதில் எந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமான செயல். அப்புறம் என்னென்னா அப்படின்னா இந்த ஆர்எஸ் பாரதிங்கிறவர் நீங்கள் படித்தது எல்லாமே பார்த்தோன்னா நாங்கள் போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சை, மருத்துவர்கள் பொறியாளர்கள் அப்படின்னு அன்னைங்கெல்லாம் ஆனதெல்லாம் பார்த்தோன்னா திமுக போட்ட பிச்சை அப்படின்னு பேசுகிறது. எல்லாத்தையுமே பண்ணிட்டு கொச்சப்படுத்துறது இந்த திமுக குரூப் தான். அதை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. இந்த குரூப்புக்கு இந்த பேச்சாளர்களை வச்சு இன்னும் பார்த்தோன்னா மக்களை நாய்கள்னு சொல்ல வைக்கிறது. இதுதான் பார்த்தோன்னா திமுகவோட அரசியல். இன்னும் அரசியல் நடத்துறீங்க, இன்னும் ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. இதுவும் புரிஞ்சுட்டு இன்னுமே ஊப்பிகள் திமுகவுக்கு தான் முட்டு கொடுப்பாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களே அவங்க மதிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ விஜய் பின்னாடி போகிறவங்கள மட்டும் எப்படி மதிப்பாங்க? இவங்கெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஓட்டு போட போகிறதில்ல அப்படின்னு இப்படி தான் பேச தான் செய்வாங்க. ஆனால் போன தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளில் பார்த்தோன்னா ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறதே இல்லை. இவங்களுக்கே போட்டுக்கிட்டே இருக்கணும். வேறு யாருக்கா பின்னாடி போனாங்க அப்படின்னா அவங்கள நாய்ன்னு கேவலப்படுத்தினாங்க இந்த திண்டுக்கல் நியோஜகமன்றங்களை வச்சு. சரி, அதை வந்து கட்சியில் இருக்கு நீங்களா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நாளாக வச்சு சொல்லாதீங்க. ஏன்னா இவர் தான் பார்த்தோன்னா அது எலும்பு துண்டு காசுப்பட்டு வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த எலும்பு துண்டு தீர்ற வரைக்கும் பேசுவார், அதுக்கப்புறம் கிளம்பிடுவார், சீசனுக்கு வந்து போவார். இதுதான் நடக்குது. இவரெல்லாம் பேசுறதுக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. ஆனால் தாவைக்கு அந்த சைடு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, நாமக்கல்லை சேர்ந்த மாநில செயலாளரை கட்சி விட்டு தூக்கியிருக்காங்க, பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மகளிர் அணியோட வீட்டுக்கு பார்த்தோன்னா அத்துமீறி அவர் நுழைஞ்சு அவங்க ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சனையை பார்த்தோன்னே விஜய் அவர்கள் இம்மிடியட்டாக பார்த்தோன்னா அவரை கட்சியிலேருந்து தூக்குங்க அப்படின்னு அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. உடனே ஸ்டெப் எடுக்கப்பட்டு பார்த்தோன்னா தூக்கியிருக்காங்க. ஆனந்த் அவர்கள் தூக்கியிருக்காரு. விஜய் பார்வைக்கும் அது போயிருக்கு. பார்த்ததுக்கப்புறமா அதை தூக்கிட்டாங்க. கட்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி விஜய் அவர்கள் கட்சியில் யார் தப்பு பண்ணாலும் உடனே பார்த்தோன்னா தூக்குற லெவலில் இருக்கார். அது இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது கட்சி பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நேர்மையாக பயணிக்குது அப்படின்னு இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது பயங்கர வைரல், பார்த்துருப்பீங்க. இந்த கட்சிகள் இங்கே பார்த்தோம்னா இங்கேன்னு பாருங்கள். பொன்முடி ஒரு விஷயத்தை பேசினாருந்துக்காக கட்சியிலேருந்து தூக்குனாங்க, மறுபடியும் பார்த்தோன்னா பதவி கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. இதான் திமுக. மக்களை கொச்சப்படுத்துவாங்க. இதான் திமுக. வேற என்ன திமுக? வேறு தவிர எங்கன்னு பண்ண மாட்டாங்க. இது உங்களோட அரசியல் நிலைப்பாடு. விஜய் அவர் மேலே இருக்கிற பயம் வேறு ஒன்றுமே கிடையாது. விஜய் அவர் மேலே இருக்கிற ஒரு பயம். இந்த மாதிரி அவங்களே நெகட்டிவாக திரும்பிட்டு இருக்காங்க. அது புரியும் போது ஆட்சி இல்லாமல் எதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா எங்கே நிற்க போகிறாங்கன்றது தெரியல. அது மக்கள் கையில் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க எந்த மக்கள் நாய்ங்கன்னு சொன்னாங்களோ அந்த மக்களே வந்து திருப்பி பதிலடி கொடுப்பாங்க. அதனால் அது வரைக்கும் பார்ப்போம். அப்படியே இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், இன்னும் அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரும்.